வெல்கம் டு அவர் சேனல் பிரியா டிசைனர். டுடே கிளாஸில் தாம்பூர் ஸ்டிச்சும் வாட்டர் ஃபில்லிங்கும் எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். தாம்பூர் ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து செயின் ஸ்டிச்னே சொல்லலாம். செயின் ஸ்டிச் வந்து அப் டு டவுன், டவுன் டு அப், அவ்வளோதான். இதுதான் வந்து தாம்பூர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். தாம்பூர் ஸ்டிச் வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபில்லிங் இருக்கு இல்லையா, ஃபேஸ் ஃபில்லிங், அப்புறம் ட்ராயிங் பண்ணியிருக்கீங்க, அதை ஃபில் பண்ணணும், அந்த மாதிரி ஏரியாவில் வந்து இந்த தாம்பூர் ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தெரியுதா, பொறுமையாக போடுங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்பவே பண்ணணும். நீங்கள் கண்டினியூவாக செயின் ஸ்டிச், அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ப்ராக்டிஸ் ஆகிரும். இப்போ மேலேருந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கோன்னா அப்படியே கீழே அப் டு டவுன் நம்ம போடுறோம் அப்படின்னா டவுன் டு அப், கீழே வர்றப்போ ஒரு லைட்டாக குட்டியாக ஒரு லாக் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்பில் வந்து கொண்டு போய் அப்பில் செயின் ஸ்டிச் போடுங்க. ஓகே, இதே மாதிரி கண்டினியூவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக தாம்பூர் ஸ்டிச் வந்துடும். எல்லா இடத்தையுமே நல்லாவே ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கிளாஸஸில் எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வீடியோவாக கூட போட ட்ரை பண்ணுறேன். எண்டில் ஒரு லாக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு தாம்பூர் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம எப்பவும் போல் ஃபிஷ் போனுக்கெலாம் போட்டோம் இல்லையா, க்ளோஸ் பண்ணோம் இல்லையா, லாஸ்ட்டாக சுற்றி அவுட்டரை க்ளோஸ் பண்ணோம்னா ஒரு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி சரி த்ரெட்டை வச்சு நம்ம வந்து அவுட்டர் ஃபுல்லாகவே ஹைலைட் பண்ணி காமிச்சோன்னே அந்த டிசைன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட நல்லாயிருக்கும். கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்டர் ஃபில்லிங். வாட்டர் ஃபில்லிங் வந்து ரொம்பவே ஈஸி தான். ப்ளவுசஸ்லலாம் வாட்டர் ஃபில்லிங் வந்து பேக் நெக்கில், ஸ்லீவ்ஸில், இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் ஃபில்லிங்கிறது ஒரு எம் ஷேப், ஒரு எம், அப்புறமேல் தலைகீழாக ஒரு எம் மாதிரி கோவாக வரணும், அவ்வளோதான். ஈஸியாக இருக்கும் வாட்டர் ஃபில்லிங் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபில்லிங் பாருங்கள். ஒரு கர்வ் மாதிரி போட்டு அப்படியே கீழேருந்து எம் மாதிரி மேலே கீழே, அப்புறம் தலைகீழாக எம்மு. அந்த எம் வந்து ஜாயிண்ட் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போடுறது தான் வாட்டர் ஃபில்லிங். ஓகே, பிகினர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வாட்டர் ஃபில்லிங்குமே வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, உங்களுக்கு இந்த மாதிரி போட வரலன்னா நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி எம் மாதிரி ட்ரா பண்ணி அப்புறம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேலே கீழே அந்த லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ ப்ளவுசஸில் வந்து நம்ம சுகர் பீட் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், வேறு டிசைன் கூட நம்ம யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். சென்டரில் உள்ள அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறோம். இதுதான் நம்மளுக்கு வாட்டர் ஃபில்லிங் சொல்லுவோம். இந்த எம்மவே வந்து கொஞ்சம் கர்வாக போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் வாட்டர் ஃபில்லிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேளுங்க கமெண்ட்டில், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்றவங்க வந்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி தான் போடணும்னு கிடையாது. நீங்கள் ஹேண்ட் ஃப்ரீயாகவே கூட போடலாம். அஷ்யூம் பண்ணிக்கோங்க. எம் அப்புறமேல் எம்மை தலைகீழாக போடுறோம், அந்த மாதிரி அஷ்யூம் பண்ணி போடுங்க. ஓகே, அவ்வளோதான். ஈஸி தான். ரெண்டையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாம் வேணுன்னா நம்மளோட சேனலில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள்.